ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குதூகலத்துல கொண்டாட்டத்துல அப்படியே துள்ளின்னு இருக்கிறாங்க. அதுவும் சாட்டை துரைமுருகன் எல்லாம் கெடா விட்டு பொங்க வச்சு ஊருக்கே விருந்து வச்சிட்டு இருக்கிறானா, அவ்வளோ கொண்டாட்டத்துல இருக்கிறானுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வந்து இன்னமும் இப்ப ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. கில்லி படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் 2000 தடவை அதை சன் டிவில போட்டதுக்கு அப்புறமும் அந்த படத்தை 30 நாள் ஓட்டினவங்க. புது படத்தை ஓட்டுறதா பெரிய விஷயம். பிளானிங்கே இல்லாம ரிலீஸ் ஆன படத்தையே அப்படி ஓட்டினவங்க, பிளான் பண்ணி ஒரு டேட்டு குறிச்சு ரிலீஸ் பண்ண போற படத்தை இது ஆன்லைன்ல விட்டா அவரை தோக்கடிச்சிட முடியும். இதுல என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிங்களுக்குன்னா, அவருக்கு ஒரு 500 கோடி லாஸ் ஆயிடுச்சான். அது அவருக்கு லாஸ் கிடையாது, அந்த படத்தோட தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு தான் அது லாஸ். இருந்தாலும் இவர் படத்துல இந்த லாஸ் நடக்குது அப்படின்றது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஆனா இப்படி ரிலீஸ் பண்ணவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல, இது ரிலீஸ் பண்ணதுனால இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் சொல்றேன். அவரை ஃப்ரீயா விட்டாலே ஒரு 10% 15% ஓட்டை வாங்கிட்டு அவர் பாட்டுல வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனா இப்படியே அவர் அடிச்சு ஒன்னொன்னு அவர் போற பாதையில முட்களை வச்சுட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா இதையெல்லாம் தாண்டி போனாருன்னா அந்த சீட்ல போய் உக்காந்துறத யாராலையும் தடுக்க முடியாது. அதை மைண்ட்ல வச்சுட்டு செய்யுங்க. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறதுக்கு அவர் ரெடி. உங்களால எவ்வளவு தூரம் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் 10 நாள் இருக்கா?